அமெரிக்காவோட அமெரிக்காவோட கடற்படைக்கு சொந்தமான MQ-4C ட்ரின்ட்ரான் சர்வேலன்ஸ் ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிகானிசான் மிஷனை கியூபாவோட கடலோர பகுதிகளில் பண்ணிட்டு இருக்கு. அர்த்தங்கள் என்ன? டெம்பரவரியா மற்ற பக்கம்லாம் கொஞ்சம் பாசல் இருக்கிறதுனால இப்ப இங்கிட்டு பாத்திரலாம் அப்படிங்கிறது போல வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்த யுத்தம் ரெடி. அடுத்தது கியூபா தானா அப்படிங்கிறது போல. ஏன் அப்படின்னா இஸ்ரேலோட ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நெத்தன்யாகு அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தா பேசிட்டாங்க. ராணுவம் டிப்ளாய் ஆயிருக்கிறது தான் லெபனானோட தெற்கு பகுதிகளில். என்னதான் சீஸ்ஃபயர்னாலும் நாங்கள் விட்ராலாம் பண்ணிக்க மாட்டோம். ஸோ சியா லெபனான்ல இருக்கக்கூடிய சியா மக்களே திரும்ப உங்களோட வில்லேஜஸ்க்கு திரும்பக்கூடிய வேலைகளை இறங்கிடாதீங்க அப்படின்னு மிரட்டல்கள் IDF தரப்பு வந்து போயிருக்கு. ஒரு அலர்ட்டா கொடுத்துருக்காங்க. நெத்தன்யாகு அவர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ சியா மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் துப்பாக்கி சூடு, அதாவது வானத்தை பார்த்து சுட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஹாப்பி கொண்டாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா லெபனானோட தெற்கு பகுதி, குறிப்பா தஹியா பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா என்ஜாய்மெண்ட் இந்த சீஸ்ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. இஸ்ரேலும் சரி லெபனானும் சரி அரசாங்கம் அமெரிக்காவோட மத்தியஸ்தம் பண்றதுனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சீஸ்ஃபயர் எஃபெக்ட் ஆயிருக்கு. 10 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சுக்கிறார். இந்த சீஸ்ஃபயர் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்கள் அப்புறம் லெபனானோட அதிபரான ஜோசப் ஆரோன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. நான் இன்வைட் பண்றேன் இந்த 10 நாள் சீஸ்ஃபயர். ஸோ 10வது வெற்றி, அதாவது வந்து பண்ண பேச்சுவார்த்தை போர்களை வந்து பண்ணா 10 போர்களை முடிச்சு வச்ச பெருமை எனக்கு அப்படிங்கிற ஒரு சைட்ல சொல்லிக்கிட்டாங்க. 10 நாள் சீஸ்ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னங்க இது, இஸ்ரேலோட செக்யூரிட்டி கேம்ப்ல அப்ரூவே பண்ணல, அவர் பாட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்றாரு. இது என்னது இது, நம்ம பிரச்சனையில இருக்கோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா சீஸ்ஃபயர் அவர் சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறதோட பண்ணா அதிருப்திகள் இஸ்ரேல்ல ஏற்பட்டிருக்கு. இதை வந்து இந்த மனநிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்மளும் பாகிஸ்தான் அடிச்சுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் ட்ரம்ப் அவர்கள் சீஸ்ஃபயர் அறிவிச்சார். இப்ப அதே மனநிலைமையில இப்ப இஸ்ரேல் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த சீஸ்ஃபயர் வந்து பண்ண நாளையில இருந்து ஆரம்பிக்கும். மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய ட்ரக்கெல்லாம் கிறிஸ்டியன் வில்லேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எய்டுகள் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. லெபனானோட தெற்கு பகுதியிலிருந்து நாங்கள் இவாக்குவேட் ஆக மாட்டோம் அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ யூனிஃபில் ஐநா சபை படை இருக்கு இல்லையா, அமைதிப்படை, ஸோ அவங்களுக்கும் லெபனானோட ஆர்மிக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரிங்க கொடுத்துக்குங்க, எய்டெல்லாம் கொடுத்துக்குங்க, ஆனால் இந்த லித்தானி ரிவர் தாண்டி ஆளுங்களை வர விடுறது, இந்த பிரிட்ஜை கடக்கிறது, இதெல்லாம் இந்த தெற்கு லெபனானுக்குள்ள திருப்பி ஆளுங்க வர்றதெல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா சரி வராதுன்னு பார்த்துக்கங்க அப்படி மிரட்டலும் விட்டான். ஸோ சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு லெபனானுக்கு நடுவில் வந்துச்சு. ஸோ இதை ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கரான முகமது கலிபாஃப் அவர்கள் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு, இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு லெபனானுக்கும் டைரக்டா வெள்ளை மாளிகையிலிருந்து அறிவிக்கப்பட்டாலும் எங்களோட அழுத்தங்கள்னாலேயே ஹிஸ்புல்லாக்கு சீஸ்ஃபயர் வந்திருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் தரப்புல வந்திருக்கிறாங்க. நோனா நோ தான்ப்பா, லெபனானுக்கு சீஸ்ஃபயர், எல்லாத்துக்குமே சீஸ்ஃபயர்னா சீஸ்ஃபயர் இல்ல அப்படிங்கிறது போல ஒரு அழுத்தங்கள் பாகிஸ்தான் மேல வச்சதுனால பாகிஸ்தான் தலைவரே முடியாதுன்ட்டாங்க. அதனால நீங்க தான் பார்த்து ஏதாவது செஞ்சுக்கணும், சீக்கிரமா சீஸ்ஃபயர் போடுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால அழுத்தத்தின் காரணமாக இப்ப இஸ்ரேல் சீஸ்ஃபயருக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு கொஞ்சம் மனமாற்றங்கள் தெரியுது. ரெஜிம் சேஞ்ச் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறது போல வந்தவங்க இப்ப ஈரானுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கு அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. அதாவது போட்டஸ் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கா இல்லையா, 20 வருஷத்துக்காவது மினிமம் ஈரான் யுரேனியமை என்ரிச் பண்ண கூடாது, அதுதான் அக்செப்டபிள். அது மட்டும் இல்லாம ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டுங்க. 20 வருஷம் கழிச்சும் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அணு ஆயுதம்ங்கிறது வந்து 20 வருஷம் லிமிட்ல இல்லை, அவங்க கிட்ட இருக்கவே கூடாதுங்கிறது தான் லிமிட். ஒரு டீல் வருது எல்லாம் ஓகே அப்படிங்கிறது போல இருந்துச்சுன்னா நான் பாகிஸ்தானுக்கே போய் இந்த இஸ்லாமாபாத் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாடு தான், குட் கண்ட்ரி இஸ்லாமாபாத், போலாம், போய் அங்க வந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்து பண்ணா போலாம், நான் போவேன் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அந்த தடுமாற்றம் தெரியும். பாகிஸ்தானுக்குள்ள போவாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் தாக்குதல் அப்படிங்கிறது பண்ண நடந்திருக்கு. இந்த சீஸ்ஃபயர் அறிவிச்சதுக்கு அப்புறமும் நடந்திருக்கு. எத்தனை நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கடைபிடிக்க போடுறாங்கன்னு தெரியல லெபனானுக்குள்ள. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்களிட்டயே ஒரு பத்திரிகையாளர் கேள்வியும் கேட்டாரு, நீங்க ஈரான்ல திரும்ப அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் கொலை பண்ண போறாங்களாமா, அதுவும் முதல் உமன் ப்ரொடெஸ்ட் எல்லாம் கொலை பண்ண போறாங்களாமா அப்படிங்கிறது போல. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் இதை போய் நீங்க போப் அவர்கள்ட்ட சொல்லுங்க, அவர் என்ன செய்யறான்னு போய் அவர்கிட்ட சொல்லுங்க போங்க அப்படிங்கிறது போல
ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போறவர்களை கோத்துட்டு போயிட்டார். ஏன் இந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள், ஏன் அமெரிக்கா ஈரானோட அழுத்தங்களுக்கு அடிபணிஞ்சுது? ஈரான் தான் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சீஸ்ஃபயர் அறிவிக்க போறாங்க, அப்பதான் நாங்க பேசுவோம் அப்படிங்கிறது போல. அதுக்கு ஏற்ப இப்ப நடந்திருக்கு. காலிபாஃப் அவர்களும் அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏன் இப்ப இந்த அளவுக்கு நடக்குதுன்னா, அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. டெமோக்ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஆதரவா ஓட்டுகள் போட்டிருக்காங்க அதுல. இந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ட்ரம்ப் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கு. ஏன் அப்படின்னா என்னன்னா வார் பவர் ரெசல்யூஷன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதிபருக்கு முழு பவர் கொடுக்குறாங்க. அவர் என்ன வேணா யோசிச்சு முழுசா பண்ணீங்க. நம்ம ஊர்ல அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல வந்து பாத்தீங்கன்னா முழு பவர் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம். அது செனட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏங்க வார் பவர்ஸ வந்து பண்ண மிஸ்யூஸ் பண்றாரு ட்ரம்ப் அவர்கள். அதனால இந்த எபிக் ஃபியூரி மிஷனை வந்து பண்ண பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறது போல ஓட்டுகள் கொண்டு வந்தாங்க. ஒரு ஓட்டு வித்தியாசம் 213 நபர்கள் வந்து ஆதரவா, அதாவது பிளாக் பண்ணணும்னு சொல்லி 213 நபர்கள், 214 நபர்கள் இல்ல வேண்டியதில்ல, பிளாக் பண்ணலாம் வேண்டியதில்லை, கரெக்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா ஒரு வாக்கு வித்தியாசத்துல மெஜாரிட்டியில இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு வாக்கு தான் வித்தியாசம் அப்படிங்கும்போது சிக்கல். இதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம், அமெரிக்காலேயே அழுத்தங்கள் இருக்குன்னு. இது எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு ஓட்டு எப்ப வேணாலும் இங்கிட்டு விழுந்துடலாம். விழுந்துருச்சு அப்படின்னா ட்ரம்ப் அவர்களால எதுவும் செய்ய முடியாது, பிளாக் ஆயிடும், அப்புறம் பெருமளவுல போர் நடக்காது. ஸோ அது இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்னல், உங்களோட லிமிட்டை தாண்டி போகாதீங்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு சிக்னல் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அமெரிக்காவோட ராணுவம், அதுவும் குறிப்பா நேவி ட்ரெண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்மியில சேர சொன்னாங்க, அதுவும் நேவிலன்னு கடற்படையில சேர சொன்னாங்க, நல்லா இருக்குன்றாங்க. நாங்க பாருங்க எப்படி கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க போட்டிருந்தாங்க. வீடியோலாம் பிரபலமா இருக்கும். டிக்டாக்ல இது மாதிரி தடை செய்யப்பட்டாங்க நம்ம இதுல. பட் ஆனா இதுல வைரலா இருந்தது சோசியல் மீடியாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா. இப்ப அது போல வந்து பாத்தீங்கன்னா அங்க ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா லிங்கன் கேரியர்ல சாப்பிடக்கூடிய இமேஜ் வந்து போட்டோ எடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பாருங்கம்மா சோறு எப்படி போடுறாங்கன்னு, அமெரிக்கான்றாங்க, திங்கிறதுக்கு வத்தலும் கேரட் கட் பண்ணி கொடுக்குறாங்கம்மா அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. ட்ரிப்போலி இந்த ஆம்பிபியஸ் லேண்டிங் இப்படி எல்லாம் தின்னுட்டு வந்தாங்கன்னா எப்படி சொங்கி மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி. ஸோ இந்த மாதிரி உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட், நம்ம ஹாஸ்டல் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஹாஸ்டல்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோறு வேணும்னு கேட்போம், கரெக்டா தருவாங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் கிடைக்காது. பட் அது போல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் ஒன்றும் கிடைக்கல. பாவம் இது மாதிரி இருக்குதுமா, சோறு போட மாட்டாங்க அப்படிங்கிறது போல எல்லாரும் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பணம் கொடுத்துருக்காங்க. அதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம், பார்சல் அனுப்பலாம், உணவுப் பொருட்கள் ராணுவத்துக்கு சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருட்களை பார்சல் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிறதோட அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. சரி நம்ம பையனை சேர்த்து விட்டோம், ராணுவத்துல இருக்கிறான், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், சோறு தர மாட்டான், ப்ரொடெக்டும் பண்ண முடியல பாவம் அப்படிங்கிற அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதைய அமெரிக்காவோட போஸ்டல் சர்வீஸ் வந்து டெலிவரி பண்ண கூட வந்து பாத்தீங்கன்னா முடியலையா. இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொண்டு போய் கொடுக்க முடியாதுங்க. சப்ளை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசப்ளை பண்றதுக்கே கொஞ்சம் ரேஷனா தான் இருக்கு. நான் நிறைய கப்பல்கள் இங்க இருக்கறனால ரீசப்ளை பண்ணக்கூடிய இடம் தட்டுப்பாடா இருக்கு. நிறைய விஷயங்கள் இங்க பிரச்சனையா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் டிலே ஆகுது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பண்ண, ஏன்பா நீ தான் சோறு போட மாட்டேங்கிற, நானாவது சோறு செஞ்சு தரேன், அதையாவது கொண்டு போய் கொடுனா அதுவும் உங்களுக்கு தொலைய மாட்டேங்கிற. அதாவது நம்ம பொன்னியின் செல்வன் அந்த புக்கு படிச்சுதான் தெரிஞ்சிருக்கு. இந்த இலங்கையில போய் போர் செஞ்சுட்டு இருக்கும்போது தமிழகத்துல இருந்து உணவு வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு போகும் அப்படிங்கிறது போல, அந்த போர் வீரர்களுக்கு போகும் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அமெரிக்கால இருந்து சோறு வருது, அதையாவது கொடுக்கணுமா இல்லையா? அதையும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லைன்னா எப்படி அதையும் அங்கேயே அபேஸ் பண்ணி அவங்களே வச்சுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி பாவம், இப்ப அமெரிக்காவோட வீரர்கள் ரொம்ப லோ மோரல்ல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இவங்க எல்லாம் போய் பிளாக்கேடு போட்டு கண்ணா வராதிங்கன்னு சொன்னா யாராவது கேட்பாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது போல விஷயங்கள் நடக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஈரான் அமெரிக்காவை வழிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த நெகோசியேஷன் டேபிள்ல, இந்த சீஸ்ஃபயர்ல இருந்தே தெரியுது. தான் ஈரான் டேர்ம்ஸ்ல தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குதுங்க. இதோட முடிவுகள் என்ன வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கையில அடுத்த பேரும் சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.